அனைவருக்கும் ஒரே நாள்ல பெருநாள் வரும் என்று இஸ்லாமிய மார்க்கம் கூறினால்தான் இந்த கேள்வியில ஒரு அடிப்படை நியாயம் இருக்கும். அதனால இஸ்லாம் அப்படி சொல்லவே இல்லை. அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான் தெரியுமா? ஃபமன் ஷஹித மின்குமு ஷஹ்ர ஃபல்யசுமுஹு. உங்களில் யார் இந்த மாதத்தை அடைகிறாரோ, இந்த மாதம் என்றால் ரமலான் அல்லாஹ் சொல்றான், உங்களில் யார் இந்த மாதத்தை அடைகிறாரோ அவர் அதில் நோன்பு வைக்கட்டும் என்கிறான் அல்லாஹ். அப்போ அடைகிறாரோ என்ற அந்த வார்த்தை இருக்கு பாருங்க, அதில் அடையாதவர் இருக்காருன்னு புரிந்து கொள்ள முடியுது. உங்களில் யார் நோயாளியாக இருக்கிறாரோ என்ற அந்த வார்த்தையிலேயே நோயாளி இல்லாம இருக்கிறாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த முன்னாடி வசனமா தானே பேசுது, ஃபமன் கான மின்கும் மரீதன் அவலா சஃபரின் ஃபைத்தத்து மின் ஐயாமின் உஹர். உங்களில் யார் நோயாளியாக இருக்கிறாரோ அல்லது உங்களில் யார் பயணத்தில் இருக்கிறாரோ அவர் வேறு நாட்களில் கணக்கிட்டுக் கொள்ளட்டும் என்றால் என்ன அர்த்தம்? பயணத்தில் இல்லாதவர்களும் இருக்கிறாங்கன்னு அர்த்தம், நோயாளியாக இல்லாதவர்களும் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் அந்த வசனத்துல வருது இல்ல? அதே மாதிரிதான் அல்லாஹ் சொல்றான், உங்களில் யார் அந்த மாதத்தை அடைகிறாரோ என்ற அந்த வார்த்தையின் மூலமாக அடையாதவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாவே சொல்லிவிட்டான். ஆக உலகமே இங்க பகலா இருக்கு பாருங்க, இதே மாதிரி உலகம் எல்லாம் பகலாவே இல்லைங்க. இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலேயே 3 மணி நேரம் வித்தியாசம் இருக்கிற நாடுகள் இருக்கு, 4 மணி நேரம் வித்தியாசம் இருக்கிற நாடுகள் இருக்கு, 6 மணி நேரம் வித்தியாசம் இருக்கிற நாடுகள் இருக்கு, 10 மணி நேரம் வித்தியாசம் கொண்ட நாடுகள்லாம் இருக்கு. இங்க பகலா இருக்கு, அங்க இரவா இருக்கக்கூடிய நாடுகள்லாம் இருக்கு. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில ஏன் இங்க மலக்குமார்கள் இருந்து அங்க எப்படி வருவாங்க என்ற கேள்வி எல்லாம் அர்த்தமற்ற கேள்வி. அப்போ என்ன அர்த்தம் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த லைலத்துல் கத்ர் என்ற ஒன்றை நமக்கு சொல்லி இருக்கக்கூடிய அடிப்படை நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு போயிடணும். நம்ம 2 செய்தியை சொல்றேன் பாருங்களேன். கிராமவாசி ரசூலுல்லாஹ் கிட்ட வந்தாங்க, வாகன கூட்டம் ரசூலுல்லாஹ் கிட்ட வந்தாங்க. கிராமவாசி என்று சொன்னால் மதீனாவை சுற்றி இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்கக்கூடிய மக்கள், அவங்க பக்கத்திலேயே ஒரு சின்ன கிராமத்துல இருக்கக்கூடிய மதீனாவை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள். இவங்க தலைப்பிறையை பார்த்துட்டு தகவல் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அந்த தகவலை ஏற்றுக்கொண்டு எல்லாரையும் நோன்பு விட சொல்லி திடலுக்கு போய் தொழுது இருக்கிறாங்க. வாகன கூட்டம் வர்றாங்க, ரொம்ப தூரமான பயணத்துல இருந்து வர்றாங்க. பகலுடைய கடைசிக்கு அசருக்கு நெருக்கத்திலேயோ அல்லது மகரிபுக்கு நெருக்கத்திலேயோ அவங்க வந்தாங்கன்றத நம்ம பாக்குறோம். எப்போ கிளம்புனாங்க? பிறை பார்த்த பிறகு அவங்க கிளம்பி இருக்கிறாங்க. சொல்லுறாங்க, நேற்று இரவு நாங்க பிறையை பார்த்தோம்னு சொல்லி அசருக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொல்றாங்க வாகன கூட்டத்தினர். இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கிராமவாசி கிட்ட தகவல் ஏற்று நோன்பு விட்டு பெருநாளைக்கு போன மாதிரி வாகன கூட்டத்தினர் தூரமான பகுதியில இருந்து வந்தாங்களே, அவங்க கிட்ட தகவல் ஏற்று நோன்பு விட்டாங்களா? இல்ல, நோன்பு விடல. அவங்கள நோன்பு விட சொன்னாங்க. நாளைக்கு உங்க திடலுக்கு போய் நீங்க தொழுகை நிறைவேற்றுமாறு அவங்களுக்கு கட்டளை போட்டாங்க. அப்போ இந்த கேள்வி ரசூலுல்லாஹ்வுக்கு இப்போ வருமே, என்ன கேள்வி வரும்? தூரமான பகுதியில் இருக்கக்கூடியவங்க பெருநாள் ஒரு நாள் வித்தியாசமா வருது, கிராமவாசியா இருக்கக்கூடியவங்க இன்னைக்கு பெருநாள் கொண்டாடுறாங்கன்னா லைலத்துல் கத்ர்